Hi guys, today 13/7/2026, a very special day, my birthday. 10 o'clock வர as usual normal day. அதுக்கப்புறமா 10 o'clock அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்தால் நிறைய சேட்டிங்ஸ், கொஞ்சமாக ரீல்ஸ், உருப்படியாக எடுத்த ஒரே ரீல்ஸும் டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பற்றி சொல்லணும். இந்த ட்ரெஸ் வந்து எஸ்எம்எஸ் கலெக்ஷனில் இருந்து தான் எடுத்தோம் guys. எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எடுத்தால் முன்னாடி நாளே ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த டைம் டைலருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால காலையில் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாவணி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. அதாவது இந்த கலருக்கு இது மேட்ச் ஆகாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது எனக்கு அதுக்கப்புறம் வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. டைலர் வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பர்த்டே அன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேணால் நாளைக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி போயிட்டும் வந்துட்டோம். அப்புறம் என்னோடய பர்த்டே வந்து ஃபுல் ஆஃப் மெமரிஸோட ஜாலியாக தான் போச்சு. நான் பீஸ் கேக் தான் கேட்டேன். ஆனால் அங்கே பீஸ் கேக் இந்த ஃப்ளேவரில் இல்லாததுனால ஃபுல் கேக்காக வாங்கி கட் பண்ணிட்டோம். இல்லைனா கேக் கட் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது இப்போது. ஆக்சுவலி எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். இந்த டைம் புதுசாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் ப்ளூபெர்ரி வாங்கினேன். அப்புறம் எஸ்எம்எஸ் கலெக்ஷனில் ஆர்டர் செய்யணும் அப்படின்னா நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இந்த வருஷம் தான் லாஸ்ட்டாக வந்து ஸ்கூலில் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த வருஷமும் ஸ்கூல் போக முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.